மழைக்காக இப்படி ஒரு விசித்திர வழிபாடா? வழிபாடு முடிந்தவுடன் மழை வந்ததுதான் ஆச்சரியத்தின் உச்சமே. உங்க கிராமத்திலும் இப்படி ஒரு வழிபாடு நடக்குதா? ஒரு கிராமத்தில் பருவமழை வருவதற்காக முன்னோர்கள் வழிபட்ட வழிபாடுகளை இன்றும் தொடர்கின்றனர். மழைக்கு வேண்டி சிறப்பு வழிபாடாக மக்கள் கஞ்சித்தண்ணி என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அதாவது வீடுகளில் பழைய சாதத்தை வாங்கி வந்து 3 செம்புகளில் வைத்து 3 சிறு பிள்ளைகளை வழிபடச் சொல்லுகிறார்கள். இதன் பின்னர் வயதானவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகின்றனர். இதே சமயம் சாமியை கும்பிட்டு மழை வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர். இந்த வழிபாட்டின் போது கஞ்சித்தண்ணி என்ற பெயரில் 3 சொம்புகள் மற்றும் 3 பிள்ளைகள் வழிபாட்டின் முக்கிய அங்கமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை கிராம மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செய்கின்றனர். வீடியோவில் நவீன்ஸ் விலாக் என்ற பக்கத்தில் உள்ளவர் கூறுவது போல், மழை வேண்டி நாங்கள் இப்படி செய்தார்கள், கடவுள் கேட்டுக்கொண்டு மழை பெய்தது என்றார். இந்த வழிபாடு நடந்த பிறகு அங்கே மழை பெய்ததும் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னோர்கள் வழிபட்ட இந்த வழிபாட்டை இன்றும் தொடர்ந்து நடத்தும் இக்கிராம மக்கள் பாரம்பரியத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றனர். மழை வேண்டி முறையாக இப்படி செய்தால்தான் கடவுள் கேட்டுக்கொண்டு மழை வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது கிராமத்து மக்கள் மேற்கொள்ளும் விசித்திரமான வழிபாடாகும். நீங்கள் மலைக்கஞ்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை மலைக்கஞ்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன் என்னென்னு. எங்கள் ஊரில் வந்து மலைக்கஞ்சி எடுத்தாங்க. மலர் வந்து ரொம்ப நாளாக இல்லாதனால வந்து பெரியவங்கெல்லாம் சேர்ந்து வீடு வீடாக போய் பழைய சாதம் கஞ்சாவோ இல்லைன்னா சாதமாவோ இல்லைன்னா பணமாவோ வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு வச்சு படைச்சி பூஜை பண்ணுறது தான் வந்து இந்த மலைக்கஞ்சி எடுக்கிறது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, 3 வகையான சாதம் செஞ்சு அதை துணியில் முடிஞ்சு கட்டி வச்சுக்குவாங்க. அப்புறம் 3 வெங்கல சொம்புல தண்ணி நிறைய வச்சு அது மேலே எருக்கலாம்பால் இலையை வச்சு மூடி கமுத்தி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து 3 பெண் பிள்ளைங்களை நிற்க வச்சு அவங்களுக்கு அருள் வர வச்சு அந்த 3 சொம்பை எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கூடையில் பிஞ்சு செருப்பு மரம் இதெல்லாம் கொண்டு போய் ஊர் எல்லையில் போட்டுட்டு அங்கே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இங்கே வந்து அந்த முடிச்சு வச்ச சாப்பாடு எடுத்து ஒரு மரத்தில் கட்டிட்டு அந்த சாப்பாடை கஞ்சா கரைச்சி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கரண்டி கொடுத்து அந்த தொட்டாங்குச்சியில் செஞ்ச கரண்டியால் ஆளுக்கு ஒரு மண்டையில் கொட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இங்கே மலைக்கஞ்சி எடுத்திருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. அந்த பூஜை நடக்கிறப்பயே வந்து மழை வர மாதிரி இருந்தது. கடைசியாக பூஜை முடிகிறப்போ மழை வந்துருச்சு. பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.